ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட தமிழர்கள் தலை குனிய விட மாட்டோம்னு சொல்லி ஒரு ஃபன் நடந்துச்சுல்ல கரூரில். ஸோ அதுக்கு க்ரௌட் சேரல. உனக்கு நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, ஒன்னால ஒரு செத்து போயிட்டாங்க, குறிப்பாக குழந்தைங்க செத்து போயிட்டாங்க சொல்லி ப்ரெஷர் கொடுத்தா சாரு கண்டிப்பாக அது டவுன் ஆகும். சின்ன சின்ன பசங்களாம் சொல்கிறாங்களே, இப்போ நிறைய பேர் மேலே கோடு வந்துருக்கு. டிவிக்கே ஃபேன்ஸ் எதுக்கு கத்தி வச்சு கிரிக்க போகிறாங்க மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இது யாருன்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. யார் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை கரெக்டாக அழுதுட்டு இருக்க ஒருத்தவங்க கரெக்டாக ஃபேஸ்லாம் மிஸ் ஆகாமல் கேப்சர் பண்ணி அதுவும் பர்டிகுலர் பாயிண்ட் கட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்களே, அது என்ன? நீங்கள் மேடைகளில் பேசிடலாம், படத்தில் நடிச்சிடலாம், இல்லை இன்ஸ்டா கூட வீடியோஸ் போட்டுடலாம், விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்லலாம். ஆனால் களத்துக்குன்னு வந்துட்டிங்கன்னா இங்கே பல பேரோட உயிர் ரிஸ்க்காக இருக்குது. சாரோட பேர் போட்டு டிவிக்கே போஸ்டர் ஒட்டி தான் ஆம்புலன்ஸ் 4 ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே ஃபுல்லாக வெறும் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. இது ஒரு கட்சியோட கொள்கையா? அது திராவிடம் தமிழ் தேசம் ரெண்டு சேர்க்கிற பேர் ஒரு கட்சியோட கொள்கையா? அதுவே அடிப்படை தப்பு. அந்த அளவுக்கு தான் புரிதல் இருக்கு உங்களுக்கு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கும். அதுல இன்னைக்கு நேத்து நைட்ல இருந்து ஒரு விஷயம் பரபரப்பாக எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு இருக்கு. விஜய் அவர்கள் நடத்தின பரப்புரையில கரூர்ல 39 பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் செய்தது தவறு. சோ கூட்டம் இவ்வளவு வரும் அப்படிங்கும் போது நேரம் தவறிடுச்சு, இவர் வந்திருக்க கூடாது, நான் வரலன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவர் வந்துட்டு இந்த நாள்ல நடத்தாம இன்னொரு நாள்ல நடத்துறேன் அப்படிங்கிறத மாத்திருக்கணும், அவர் அதை செய்ய தவறிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது அங்கிருந்து ஆரம்பிக்குது. அது சரியும் கூட தான். அவர் லேட்டா வந்துடக்கூடாது. லேட்டா வர ஒருத்தர் க்ரௌட் அதிகமாகும்ல. ஆனா இதை காரணமா காட்டி முழுக்க இதுக்கு காரணம் அவர் தான், இத்தனை உயிர்கள் பலிக்கு காரணம் அவர் தான் சொல்லி நம்ம மாத்திர முடியாது இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, பிரெக்னன்ட் லேடிஸ் வராதிங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க, வயசானவங்க வராதிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அவரால் என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போய் சொல்ல முடியும். சொல்லிட்டாரு. அதை தாண்டி அவரை பார்க்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க அப்படின்னா தொண்டர்களுமே சொல்லணும். அதான் அண்ணன் சொல்லியிருக்காருல்ல, நீங்களாம் போவேனான்னு சொல்லி. நாங்க இப்போ எல்லா சேனலையும் லைவ் போயிட்டு இருக்குல்ல, பாக்குறத பார்க்கலாமே, சேஃபா நம்ம சேஃப்டி தான் அண்ணன் சொல்றாருன்னு சொல்லி அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை, சார் லேட்டா வந்தது. இந்த 2 ரீசன். அதனாலதான் இவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்குன்னு சொல்றது நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா க்ரௌட் ஒரு இடத்துல சேருது அப்படின்னாலே காவல்துறை சில விஷயங்கள் பண்ணலாம்ல. ஒரு அனுமதிக்கப்பட்ட க்ரௌட் வந்து 10,000 பேர்னு முறையில சொல்றாங்க. ஸோ அதை தாண்டி டபுளை தாண்டி வருது, 27,000 பேருக்கு மேல சேர்றாங்கிறப்ப தடீர் நடத்தி கலைக்கலாம் கூட்டத்தை. அது நடந்ததுக்கு அப்புறம் இஷ்யூ ஆகும். எங்களை வந்து பேச விடாம, பார்க்க விடாம, எங்க தலைவர் பார்க்க விடாம தடீர் நடத்துறாங்க, கவர்மெண்ட் எங்களுக்கு எதிராக இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி மக்களோட உயிர் முக்கியம்ல. ஸோ அதை இனிஷியேட் பண்ணிருக்கலாம். சில தடியடி நடத்தி இல்ல கண்ணீர் போய் கொண்டுகளை வீசியாது கூட்டத்தை கொஞ்சம் கலைச்சிருந்தா இந்த கொடுமை நடந்திருக்காதுங்க என்னோட கருத்து. இதுக்கு முழுக்க விஜய் சார் பொறுப்பு இருக்குங்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் அங்க வந்து நிக்கிறாங்க, முக்கியமான ஆட்கள்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறாங்க, விஜய் அவர்கள் ஏன் அந்த இடத்துல நிக்காம வந்துட்டு பாதுகாப்போட வந்துட்டு சேஃப்டியா வந்துட்டு சென்னையில இறங்கி வந்து செட்டில் ஆயிட்டாரு. சோ அந்த இடத்துல வந்து என்னன்னு கூட கேட்கல. ட்விட்டர்ல ஒரு அனுதாபங்கள் வந்து கனத்த இதயத்தோடு நான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது என்னால ஏத்துக்க முடியலன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அது ரொம்ப தவறு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. என்ன விஷயம்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னா ஆல்ரெடி பேசிட்டு இருக்கப்ப நேத்தே ஒரு 3 செருப்பு பறந்துச்சு, கேமரால கேப்சர் ஆயிருக்கு. அவ்வளவு க்ரௌட் இருக்கப்ப, அவங்க ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருக்கப்ப, அவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு இருக்கப்பவுமே செருப்பு பறக்குதுன்னா, இப்படி இழப்புகள் நடந்து போனதுக்கு அப்புறம் அங்க ஸ்பாட்டுக்கு போறது அடிமுட்டாள்தானாங்க. போக முடியாது. அது ரொம்ப தவறா போயிடும். நம்ம ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப அவரு வராருன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கே அலோவ் பண்ணாது. காவல்துறையே ரிஸ்க் தான் அவர் உள்ள கொண்டு வரது. இதான பிராக்டிகல். இது ஒரு கருத்தாலாம் சொல்ல முடியாது. ஏன் அவர் வரமாட்டாருன்னு கேட்க முடியாது. சாதாரண விஜய் சார் ஃபேன்ஸோட குடும்பங்கள் தான் இறந்திருக்கு. அவங்களே இப்ப அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க. சார் மேல கடுமையான கோவத்துல இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஃபேக்ட் அதானே. கொஞ்சம் இழப்புன்னு வரும்போது டெம்பரரி பயங்கர கோவம் வரும்ல. இவரை பார்க்க போய் தான் இறந்து போச்சுங்கிற கோவம் இருக்கும்ல. சோ அப்ப மக்கள் கொதிநிலையில இருக்கப்ப அது காரணம்னு ஒருத்தர் பிம்பப்படுத்துறப்ப அவர் அங்க போகவே கூடாது. சார் இப்ப அங்க போகாம இருக்கதான் நல்லது. சோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, நடிகரை பார்க்க வந்து மக்கள் இப்படி உயிரை இழந்துட்டாங்க, அவர் என்ன அரசியல் அப்படி சாதிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விகள் வருது. என்ன இருந்தாலும் அவர் நடிகர் தான், அரசியல் தெரியல, அரசியல் தெரியாதனாலதான் தவறா அதை வந்துட்டு எப்படி ரூல்ஸ் படி கொண்டு போகணும்னு தெரியாம இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. அன்பில் மகேஷ் அவர்கள் அங்கேயே சொன்னாங்க. சோ அந்த அழுதுட்டு இருக்கும் போதே சொன்னாங்க, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோம்லப்பா, நீங்க யாருமே கேட்கல அப்படிங்கிறத வந்துட்டு அந்த வீடியோலயே கிளியரா தெரியுது. சோ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளும் விஜய் அவர்கள் மேல விழுது. யார் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை கரெக்டா அழுதுட்டு இருக்கப்போ ஒருத்தவங்க கரெக்டா ஃபேஸ்லாம் மிஸ் ஆகாம கேப்சர் பண்ணி அதுவும் பர்டிகுலர் பாயிண்ட் கட் பண்ணி அப்லோட் பண்றாங்களே, அது என்ன? ஏன்னா இப்ப இவ்வளவு க்ரௌட் வரும்னு விஜய் சார் அந்த அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு தெரியும், இந்த பரப்புரை ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பெரிய ஸ்பேஸ் தானே கேட்டாங்க. எனக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தானே ஸ்பேஸ் வேணும்னு கேட்டாங்க.
ஏன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க? கொடுத்தா அந்த பிரச்சனை ஓரளவு கண்ட்ரோலபிளா இருந்திருக்கும்ல. ஏன்னா மக்கள் வந்து நசுங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நசுங்கிட்டாங்க மீன்ஸ் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஆனா நசுக்கப்பட்டார்கள். ஆமா. ஒதுங்க முடியல. அங்க ஸ்பேஸ் அவ்வளவுதான் இருக்கு. நசுங்கிட்டாங்க. குழந்தைங்க நசுங்கிட்டாங்க. ஆக்ஸிஜன் இல்ல. மூச்சு முட்டிருச்சு. சோ இந்த மாரி விஷயங்கள் கட்டுக்கடங்காம நடக்குது. இப்ப 10,000 பேருங்கிறவங்க கிரவுட் கூடுது. சோ இந்த பாசிபிலிட்டிஸ் விஜய் சார் கண்டிப்பா எல்லா போற இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. கிரவுட் அதிகமாயிட்டு தான் இருக்கு. சோ அப்ப கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்பேஷியஸான இடம் குடுத்திருந்தா என்ன? இந்த இடத்த பார்க்கறப்ப பயமா இருக்கு. இல்ல ப்ரோ. நீங்க சொல்றத பார்த்தா திட்டம் போட்டு தான் அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி தான் இடத்த வந்து நெருக்கடியான இடம் குடுத்துட்டாங்க. சம்பவம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்ட மாரி எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. கொலைகாரங்க அளவுக்கு மோசமா இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அப்படியும் பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. எனக்கு என்னன்னா பேசிக் சென்ஸ் தானங்க இது. ஒரு கிரவுட் சேருது. ஒரு ஹீரோ பார்க்க வருது அப்படிங்கிறப்ப, ஒரு பரவலான ஆங்கிள்ல ஒரு போட்டோ எடுத்துட்டாலே இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் கூட்டிடுச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா கண்டிப்பா, இப்ப கண்டிப்பா. ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட தமிழர்கள் தலை குனிய விட மாட்டோம்னு சொல்லி ஒரு ஃபன் நடந்துச்சுல்ல கரூர்ல. சோ அதுக்கு கிரவுட் சேரல. சோ அந்த விஷயமா ஃபன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சிக்கு கிரவுட் சேரல அப்படின்னு. சோ அதே ஊர்ல சார் வராரு பயங்கர கிரவுட்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஏரியால போட்டோ எடுத்து காமிச்சிட்டாங்கன்னா, கிரவுட் வந்துருச்சுன்னு அப்ப பதிவாயிரும்ல. ஈகோ கிளாஸ் தான். ஆமா. ஸ்பேஸ் குடுக்கல. ஸ்பேஸ் குடுக்கலங்கிறப்ப அந்த ப்ராசஸ் நடக்க தான் செய்யும். இந்த மாரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். எஸ். இதுக்கு இல்ல. கவர்மெண்ட்டும் ஒரு நீங்க காரணம். சொல்றத பார்த்தா வந்து போன வாரம் நடந்த திமுக நடத்திய முப்பெரும் விழால கூட்டம் சேரல. ஆமா. அடுத்து இபிஎஸ் அவர்கள் நடத்த இதுலயுமே கூட்டம் சேரல. விஜய் அவர்களுக்கு கூட்டம் வந்துருச்சு. அதற்கான ஒரு கூட்டம் வந்துருச்சு. இத வந்து நம்ம சரியா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிட்டு நடந்த சதியா இருக்கக்கூடும்னு சொல்றீங்களா? கூட்டம் சேர்ந்துரும்ன்னு சொல்லி பெரிய ஸ்பேஸ் குடுத்தா நெறைய பேர் சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி சார் இத போடுறதுக்கு குடுக்காமலே கூட்டம் சேர தானே செஞ்சுச்சு சார். அதான் சொல்றேன். பெரிய ஸ்பேஸ் குடுத்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. உங்களுக்கு வந்து அவரு கூட்டம் சேரக்கூடாது, அது பதிவாயிறக்கூடாதுங்கிறனால நீங்க சேஃப் ப்ளே பண்ணீங்க. ஆனா அது எங்க வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இவங்க கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்களா? இத்தன பேர் உயிர்கள் பலி பலி குடுக்கறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மனசாட்சி இல்லாதவங்களா இருக்க மாட்டாங்க நம்புறேன். இருந்தாலும் இவ்வளவு கன்ஜஸ்டடான ஏரியாக்குள்ள சார் வந்து வேன்ல மூவ் பண்ணிட்டு இருக்காருங்கிறப்ப அங்க ஸ்பேஸ் நகரும். சோ இவ்வளவு பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சுமே நீங்க அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஏரியால ஸ்பேஸ் குடுத்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா இத்தன உயிர்கள் இல்லாட்டியும் 2 டூ 3 பேர் இறந்திருப்பாங்க. இன்னொரு கேள்வியும் இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து எல்லாருமே நின்னுட்டு இருந்தா பிரச்சனைகள் வந்திருக்காது. அந்த இடத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அடிச்சிருக்கிறாங்க. செருப்பெல்லாம் தூக்கி வீசியிருக்கிறாங்க. ஜெனரேட்டர்லாம் புடுங்கி இது பண்ணியிருக்காங்க. மாத்தி மாத்தி தள்ளுமுள்ளு ஏட்டு அந்த அந்த தகரமெல்லாம் இருக்கு. அந்த தகரத்தெல்லாம் தள்ளிவிட்டு மக்கள் மேல தகரமெல்லாம் விழுந்து, அந்த இடத்துல ஒரு கலவரம் ஏற்படுத்தின மாதிரியே இருக்கே. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு கலவரத்த உருவாக்குன மாரியே இருக்கு. சில படங்கள்லலாம் நம்ம பார்த்திருப்போம். போங்க இத தூக்கி வீசுங்க. இந்த மாரி கலவரத்த நடத்துங்க அப்படின்னு சொன்ன மாரி, அந்த இடத்துல கலவரத்த தூண்டி விட்ட மாரியே இருக்கு அப்படிங்கிறதையுமே மக்கள் வந்துட்டு சொல்றாங்க. நெறைய பேர் வந்துட்டு, நாங்க விஜய்க்கு அகைன்ஸ்டா கிடையாது. இது வந்து திட்டமிட்ட சதி. ஏதோ திட்டமிட்ட பின்னணியில ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ஆமா. ஏன்னா, அது சார் சைடும் அந்த டவுட் இருக்கு போல. அதான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இவங்க சைடு சிக்கல் இருக்கு. நம்ம சைடு நம்ம பசங்களா ஏதோ தப்பு தப்பா பண்ணிட்டானுங்க. மீன்ஸ் கிரவுட்ல ஏறி கொஞ்சம் அலப்பற குடுத்துட்டாங்கன்னு நெனச்சா, இத இனிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அத தாண்டி சின்ன சின்ன பசங்கலாம் சொல்றாங்களே இப்ப. நெறைய பேர் மேல கோடு விழுந்திருக்கு. கத்தியால கோடு விழுந்திருக்கு. கத்தியாவது பேசியிருக்கிறாங்க. ஒரு எஸ், பையன் வந்து எஸ், வெளிப்படையா சொல்லிருக்காரு. நெறைய பேர் மேல கத்தியால கீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுமே. எஸ். டிவிகே ஃபேன்ஸ் எதுக்கு கத்தி வச்சு கிறுக்க போறாங்க மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா இது யாருன்னு எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியலல்ல. மீன்ஸ் தெரிஞ்சாலுமே அத பேச முடியாதுல்ல. ஆ நீதித்துறை உள்ள வந்து சிபிஐ விசாரணை எடுத்துச்சுன்னா, இது ரொம்ப கிளியர் கட்டா தெரிஞ்சு போயிரும். அது மட்டும் இல்லாம இப்ப அர்ஜென்ட்டா போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சிருக்கதா சொல்றாங்க. ஆமா. இவ்வளவு ரஷ் பண்ணி பண்ண வேண்டிய அந்த அவசியம் அந்த உடலுக்கு சொந்தக்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடியே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு எல்லாமே வெளிய குடுத்துருக்காங்க எஸ், அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. எஸ். என்ன விஷயம்னா, முன்னாடி சோசியல் மீடியா வளராத காலகட்டங்கள்ல இது மாரி சம்பவம் நடந்துச்சுன்னா, உறுதியா அது விஜய் சார் மாரியான முகங்களுக்கு அவர் இருக்காருன்னா, அவர் மேல தான் திரும்பி இருக்கும் அது. ஆனா இப்ப சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு. எல்லாரும் யோசிக்கிறோம். என்ன ஏதுன்னு டீட்டெயிலா பார்க்குறோம்ல. என்ன அஜெண்டா? யார் அப்ளை பண்றா? யாருக்கு என்ன பிரஷர்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு? இப்ப சார் இங்க வரப்ப என்ன வைப் நடக்குது? அது எல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, சாரோட பேச்சு நேத்து கரூர்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. வேல்யூவான ஒரு பேச்சு ஆரம்பிச்சாரு அவரு. குறிப்பா அந்த நாமக்கல்ல நடந்த விஷயம் இருக்குல்ல, அந்த கிட்னி திருட்டு. அத இனிஷியேட் பண்ணி வச்சுட்டாப்ல. ம். சோ இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு பெரிய மீடியால ஏன்னா அந்த அந்த விஷயத்த மறைக்க பார்க்குறாங்க டோட்டலா. கிட்னி திருட்டு கரண்ட் போனது அப்படின்லாம் சொல்லி எஸ், கூட எஸ். ஆமா. அ இ மிக முக்கியமான காரணம் இதுவா தான் இருக்கும். நாமக்கல் அந்த கிட்னி திருட்டு விஷயத்த நெறைய மக்களுக்கு சார் வந்து லைவ்ல சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்ப அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கலன்னு சொல்லி மக்கள் மறுபடியும் கேட்பாங்கல்ல. அந்த விஷயத்த மறைக்க பார்க்கிறப்ப, அத ஓப்பன் அப் பண்றார்ல. அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயத்த பண்ணா தான் இந்த விஷயம் மறைஞ்சு போகும். சோ அப்ப இது ஆப்வியஸ்லி நடந்து போச்சு. எனக்கு என்ன வருத்தமா இருக்கு அப்டின்னா, பெரியவங்க எனிஹோ நீங்க சார பார்க்க போறீங்க. அதுல ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றீங்க. இழப்புகள் நடக்குதுங்கிறது எனிஹோ ஏதோ ஒரு வகையில வருத்தம் தான் இருந்தாலும் சொல்றேன். நீங்க தெரிஞ்சு போறீங்க. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? எதுக்கு இறந்தோம்? கடைசி இறந்து போற நொடியில அவங்க என்ன வச்சிருப்பாங்க? சுத்தி சவுண்டா இருந்திருக்கும். ஸ்டார்ட்டிங்ல விஜய் தூக்கி காமிச்சிருப்பாங்க. சார தூக்கி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இறந்தாங்கன்னு தெரியாம போச்சுல்ல. சோ இது ரொம்ப ரொம்ப கொடுமை. இந்த மாரி முட்டாள்தனத்த எந்த பேரண்ட்ஸும் பண்ணக்கூடாதுன்னு நான் ரெக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. குழந்தைங்கள கூட்டத்துக்குள்ள கூட்டிட்டு முட்டாள் போக்கூடாது. நீ எதுக்கு குழந்தைகள கூட்டி போறீங்க? ஒரு கிரவுடுனா 4 பேர் வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிறப்பவே அத கண்ட்ரோல் பண்றது கஷ்டங்க குழந்தைகள. அ யாருன்னே தெரியாத ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு குழந்தைய வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? மோசம். ரொம்ப மோசம். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு,
விஜய் அவர்கள் ஒரு ட்விட் போட்டுட்டு ரொம்ப அமைதியாயிட்டாரு. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அரசியல்ல இருக்கிறதுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. அவர் இந்த அரசியல்ல இருக்கவே கூடாது. அரசியல்ல வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் திருப்பியுமே படத்துக்கே நடிக்க போயிரலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நெறைய பெரிய ஆட்கள், அரசியல் அவங்க ஆசான்களும் பேசுவாங்க உட்கார்ந்து எல்லாரும். பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பேசுவாங்க. இப்ப ரீசென்ட்டா நான் குடுத்த இன்டர்வியூஸ்லயே சாரோட ரசிகர்களுக்கு அரசியல் புரியல் இல்லன்னு தான் பேசிட்டு இருக்கேன். அத ஸ்ட்ராங்கா தான் பேசிட்டு இருக்கேன். அத நான் பேசுவேன். அதே சமயம் இத ஒரு காரணமா காட்டி நீங்க அரசியல்ல இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இதுக்காகவே நீங்க அந்த வேலை செஞ்ச மாரி தெரியுது. ஒரு சம்பவத்த அவர் செய்யலாம். அரசியல விட்டு தூக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இத பண்ண மாரி எஸ், இருக்கு. குற்ற உணர்ச்சி உண்டாக்கி, தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி, உனக்கு நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. உன்னால பாரு எவ்வளோ செத்து போயிட்டாங்க. குறிப்பா குழந்தைங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பிரஷர் குடுத்தா சாருக்கு கண்டிப்பா அது டவுன் ஆகும். இப்ப இந்த நேரம் சார் என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா ரொம்ப உடைஞ்சு ஏன்னா அவர பார்க்க வந்தவங்க தான் அவங்க. எப்படி பார்த்தாலும் அரசியல் கட்சி குடும்பங்கிறப்ப அவங்கள கேர் பண்ணுவார்ல அவரு. 20,00,000 சார் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவருக்கு. அத தாண்டி பயங்கர பெயின்ல அவர் இருக்காரு. சோ இந்த நேரத்துல ஒரு மனுஷன மென்டலி நொறுக்கிட்டோம்னா டவுன் ஆயிருவாங்கல்ல. சோ அந்த மாரி பிளான் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா சார் இதுக்கெல்லாம் இடம் குடுக்காம திரும்பி வரணும். அவருக்கு இப்ப அரசியலோட ஆழம் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவரு நெனைக்கிற மாரி அவ்வளவு ஈஸியா அப்படி போயிற முடியாது. நீங்க மேடைகள்ல பேசிறலாம், படத்துல நடிச்சிடலாம், இல்ல இன்ஸ்டால கூட வீடியோஸ் போட்டுறலாம், விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்லலாம். ஆனா களத்துக்குன்னு வந்துட்டீங்கன்னா, இங்க பல பேரோட உயிர் ரிஸ்க்கா இருக்கு. சோ அத இனிமே கன்சிடர் பண்ணி அரசியல் நகர்வு இருக்கும்னு நெனைக்கிறேன் டிவிக்கேவோடது. ஒரு விஷயம் சொல்றாங்க. அவர் சுத்தி இருக்கிற ஆட்கள், அவருக்கு வந்துட்டு இத பண்ணுங்க, இத பண்ணாதீங்க, இத பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஆட்கள் தவறான ஆட்களா இருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்கள தான் அவர் கூட வச்சுக்கணும். அவர வழி நடத்துறவங்க சரியில்ல அப்படிங்கிற கருத்துமே வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஆமாங்க. இவங்க இவங்க சார் கூட இருக்கவங்களுமே அரசியல்ல மேம்போக்கா தான் இருக்காங்க. மேடைகள்ல பேசுவோம். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலிடான பாயிண்ட்ஸ் எதுவுமே பேச மாட்றாங்க. சும்மா ஏனோதானோன்னு தான் பேசுறாங்க. இது ஒரு அரசியல் குழு மாரியே தெரியல. அவங்க ஃபேன்ஸுக்கு தெரியலாம். விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு விஜய் சார் பெருசா தெரியலாம். அவர் கூட இருக்க நபர்கள் பெருசா தெரியலாம். ஆனா நம்ம இங்க நெறைய அரசியல் பார்க்குறோம்ல. நெறைய கட்சி கொள்கைகள பார்க்குறோம், தலைவர்கள பார்க்குறோம். அவங்களோட கம்பேர் பண்ண முடியலங்க. சாருக்கான கைடன்ஸ்ங்கிறது ரொம்ப லோவா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அப் ரொம்ப ஸ்ட்ராங்கான கைடன்ஸ் இருந்தா, சார் கரூர் போறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இங்க ஏதோ அசம்பாவிதம் நடக்க போது. ரொம்ப ரஷ்ஷான எனக்கு ஒரு கேள்வி ம். இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போது, இவ்ளோ மக்கள் கூட இருக்காங்கன்னு தகவல் வராமலா இருந்திருக்கும்? அதான் சொல்றேன். இங் கூட்டம் பிரச்சனை இல்லங்க. கூட்டத்த மேனேஜ் இப்ப இங்க 2, 3 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கார்ல சார். மீன்ஸ் இப்ப சாட்டர்டே போறார்ல. அங்கேயும் சில இழப்புகள், மயக்கங்கள்லாம் நடக்குது லிஸ்ட்ல வராம. ஆனா அது லீஸ்ட் தான். முடியாதவங்க, உடம்பு முடியாதவங்க, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க அந்த மாரி நடக்குது. ஆனா இங்க ஹெவி கிரவுட் இருக்கு. இது வேற மாரி மாறப்போது. உளவுத்துறை இருக்கு. இல்ல ஸ்ட்ராங்கான அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்னா, கூட்டத்துக்குள்ளேயே அவங்களே இருப்பாங்கங்க. கூட்டத்தோட வைப் மாறுதா, கண்ட்ரோல் மாறுதா, யாராவது உள்ள புதுசா இறங்குறாங்களான்னு நோட் பண்ணுவாங்க. அரசியல் அதெல்லாம் இப்படிலாம் இருக்குமான்னு இல்ல. இப்படிதான் அரசியல் இருக்கும். இதெல்லாம் மிக சாதாரணமானது. நம்ம கூட்டத்துக்குள்ள நம்ம டீம்குள்ள நம்ம தொண்டர்களுக்குள்ள வேற டீம் இறங்கிருச்சுங்க இதெல்லாம் மிக சாதாரணமா அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஷார்ப்பா இருப்பாங்கங்கிறேன். அந்த ஃபுல் கிரவுடையும் கண்ட்ரோல் பண்ணி சேஃபா அனுப்புறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க கண்ட்ரோல் மாரி எதுவுமே நடக்காது. ஆனா இங்க பாருங்க கோடு விழுற அளவுக்கு உள்ள ஆளுங்க இறங்கியிருக்காங்க. நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. கட்டியால வந்து கோடு விழுந்திருக்கு அப்படிங்கிறத ஒருத்தவர் ஓப்பன் ஆமா. ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. அதையும் தாண்டி ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவர்ஸ் எல்லாமே அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ நீங்க உள்ள கொண்டு போகக்கூடாதுன்னு அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ங்கிறது மக்கள காப்பாத்துறதுக்கு தானே உள்ள வருது. ஏன் அத அடிச்சிருக்காங்க? அதுதாங்க விஷயம். இப்ப இந்த ஆம்புலன்ஸ்ங்கிறது பெரிய இஷ்யூவா இருக்குங்க. இப்ப நான் கூட வீடியோ பார்த்தேன். சாரோட போஸ்ட் ஒட்டி மீன்ஸ் விஜய் சாரோட போஸ்ட் டிவிக்கெல்லாம் ஒட்டி ஒரு 4, 5 ஆம்புலன்ஸ் போகுது. நிறுத்தி ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழ வாட்டர் பாட்டில்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு புரியுதுல்ல? ரொம்ப குழப்பமா இருக்குங்கிறேன். இந்த ஆம்புலன்ஸ் அனுப்புனது வந்து ஆம் வேற யாரோ இல்ல சாரோட பேர் போட்டு டிவிக்கே போஸ்டர் ஒட்டி தான் ஆம்புலன்ஸ் ஒரு 4 ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு ஆமா, கிரவுடுக்குள்ள. நான் ஆமா, சொல்றது அந்த கிரவுட் சேர்றதுக்கு முன்னாடி உள்ள போயிட்டு இருக்கு. ஆமா. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழ ஃபுல்லா வெறும் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. சோ ஆம்புலன்ஸ்ல வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சு மூவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ப்ராசஸே கிடையாது. சோ அப்படி இருக்கப்ப இங்க யாரு என்ன பண்ணா? யார் இதுக்கு இனிஷியேட் பண்ணது? யாரெல்லாம் இதுக்கு ஓகே சொன்னது? யாருக்கு இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியும்? இப்ப நம்ம ஈவன் திரும்ப அரசு வந்து நீதித்துறை வந்து இத இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான ஸ்பேஸ் கூட இல்லாம முடிஞ்சு போச்சு பாருங்களேன். கடகடன்னு இப்ப உடற்கூறாய்வு பண்ணிட்டாங்க. சோ யாருக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயங்கள் இன்னும் உறுதிப்பூர்வமா தெரிய வரவே இல்ல. இத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க டக்குனு இல்ல நம்ம சொல்லிட அதுக்குள்ள முடியாது. மர்மம் எதுவும் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல ஆப்வியஸ்லி இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இது 2 வகையா நம்ம பார்க்கலாங்க. உடல் இப்ப ஒரு உயிர் போயிருச்சு உடம்புல இருந்து அப்படின்னா, அந்த உடம்ப சீக்கிரம் வந்து அரசு நடவடிக்கை அப்படிதான் இருக்கும். சீக்கிரம் அந்த உடம்ப வந்து இது பண்ணிறணும், முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். அந்த அந்த பாடி அதான் சொல்லுவாங்க. அது உடம்பு இருக்க வரைக்கும் இருக்கும் தமிழ்நாட்டுல பிரஷர் அதிகமாகும். ஆல்ரெடி நேத்து நைட்ல இருந்து பிரஷர் தமிழக மக்களுக்கு அதிகமாயிருச்சு. சார் இந்த விஷயம் வந்து இன்டர்நேஷனல் நியூஸாவே மாறிடுச்சு சார். மாறிடுச்சு. எல்லா இடங்கள்லயுமே விஜய் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள பத்தி பேச ஆமா. ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட வந்துட்டு இனிமே அவர் வந்துட்டு பரப்புரைக்கு போணுமோ, அரசியல்ல ஏதாவது பண்ணணும்னாலே வந்து நீதிமன்றத்துக்கிட்ட ஆர்டர் வாங்கணும். இதுக்கப்புறம் அவங்கனால ஃப்ரீடமா எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயமெல்லாம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்து, எல்லாருமே 2 நாட்களாக நேத்து நைட்ல இருந்து இப்ப வரைக்குமே இத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இது வந்து எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பயம் எல்லாருக்குமே வந்திருக்கும்.
எல்லாரும் சொன்ன மாதிரி நடிகர் வந்து அரசியல் பண்ண முடியாது, நடிகனுக்கெல்லாம் அரசியல் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து இந்த விஷயம் வந்துட்டு அவங்கள இன்னும் பூஸ்டப் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நாங்க சொன்னது கரெக்ட் தானே, அப்பவே நாங்க சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நானும் அந்த டீம் தாங்க. நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்பவே நான் சொன்னேன்லங்கிற டீம் தான். நான் 4, 5 இன்டர்வியூ முன்னாடி சொல்லிட்டேன். இது ரொம்ப தப்பா இருக்கு. தப்பா முடிஞ்சிரும். ஆபத்தா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா, இப்ப இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தியா, சொன்னேன் பாத்தியாங்கிற மோட்ல நான் ரொம்ப இழிவா நடந்துக்க மாட்டேன். இது ஒரு விஷயம் நடந்து போச்சு. கண்ட்ரோல் இல்லாம நடந்து போச்சு. இதுக்கு இவ்வளவு கிரவுட் சேருதுங்கிறப்ப காவல்துறை டக்குன்னு ஆளுங்கள இறக்கியிருக்கணும். அந்த பக்கத்து மாவட்டங்கள்ல ஆளுங்கள இறங்கியிருக்கணும். காவல்துறை மேல தப்பே இல்ல அப்படின்னு தானே சார் முன்வைக்கிறாங்க. காவல்துறை மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு. ஆனா நெறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை பாதுகாப்பு கரெக்ட்டா குடுத்திருந்தா இந்த மாரி நடந்திருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் டைலமா தான். நான் இத தான் சொன்னேன். இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா, மக்கள் அப்படியே அரசு பக்கம் திரும்பிக்குவாங்க. காவல்துறை பக்கம் திரும்பிக்குவாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கல. யாரெல்லாம் சொன்னாங்களோ எங்களுக்கு பெர்மிஷன் குடுக்கலன்னு, ஈவன் விஜய் சாருமே கடைசியா திரும்பிக்குவாங்க. காவல்துறை எங்கள சரியா பார்க்கலன்னு. ஆனா, இந்த காரணங்கள் எல்லாம் தாண்டி அதிகபட்சம் நம்ம கவனிக்க வேண்டியது உயிர் தானே. கண்டிப்பா. கை தூக்க முடியல யாருமே ஏன்னா தெரியாதுன்னு. சோ அப்படி இருக்கப்ப உயிர் போகாம இருக்கிறதுக்கான நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கணும்ல. கிரவுட் அதிகமா சேருதுங்கிறப்ப எல்லா ரிஸ்கையும் எடுங்க நீங்க பிரச்சனை இல்ல. இப்ப விஜய் வராரு, போறாரு, பேசுறாரு. அவரு கிரவுட் சேருதுங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எப்படி பார்த்தாலும் இருக்க மக்கள், தமிழக மக்கள்ல அவங்க உயிரை பாதுகாக்கணும். இப்ப நான் தானே முதலமைச்சரா இருக்கேன். என் அரசு தானே இருக்கு. சோ அவங்க உயிரை பாதுகாக்க என்னோட முதல் இனிஷியேட்டிவ்னு சொல்லி வேலை செஞ்சிருக்கணுங்கிறேன். இது கை விரிக்கிறது எப்படி? எங்கள எங்கள தாண்டி கிரவுட் வந்துருச்சு. டிவிக்கில வந்து கிரவுட கண்ட்ரோல் பண்ணல. பக்கத்து மாவட்டங்கள்ல எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. அதுல சேர்ந்து போச்சுன்னு சொல்லி கைய விரிக்கிறது ஒரு அரசினோட போக்கு கிடையாது. அது நம்ம எல்லாருமே காரணம் சொல்லலாம். எனக்கு தெரியாதுன்னு. ஆனா இத தடுத்திருக்கணும்ல. இல்ல இழப்புகள தடுத்திருக்கணும்ல. அது எதுவுமே பண்ணாம டக்குனு டிவிக்கு கை காட்டுறது, இவரு நடிக்க சினிமால இருக்காரு, அரசியல் பண்ண தெரியலன்னு சொல்லி கை காமிக்கிறது, என்ன பொறுத்தவரைக்கும் அது நியாயமான பேச்சு கிடையாது. இந்த இடத்துல நம்ம விஜய் சாருக்கு சப்போர்ட்டா தான் நின்னாகணும். கூட நல்ல பெரிய ஆலோசகர்கள் தானே இருக்காங்க. இப்ப புஷி ஆனந்த் இருக்கிறாரு. சோ அவரு ஆரம்பத்துல இருந்து புஷி ஆனந்த் அவர்கள் சொன்னபடி தான் வழிநடத்தி கொண்டு போறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறாங்க. இவங்கலாம் இருக்கும்போது அதாவது பெரிய பெரிய கட்சிகள்ல இருந்து தான் இவங்கலாம் வந்திருக்கிறாங்க. சோ இவங்கலாம் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தவறு தானே. அவங்க சார்கிட்ட கள அரசியல் பத்தி புரிய வைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ம். சாரோட பேச்சு அத பிரிப்பேர் பண்றாங்க. அதுல சில சமயம் தப்பா இருக்கு. அந்த லேயர்லயே தான் அவங்க சார ஹேண்டில் பண்றாங்களே தவிர, கள அரசியல் ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அவருக்கு அரசியல்னா இப்படிதான் அப்படிங்கிறத புரிய வைக்காம கொண்டு போறாங்கன்னு ஆமா. சொல்றீங்களா? அதுதான் அடிப்படை தப்பு நம்ம சொல்லியிருக்கோமே. கொள்கையிலே தப்பு இருக்கு அப்படின்னு. இது 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 ஒரு கட்சியோட கொள்கையா அது? திராவிடம், தமிழ் தேசம் 2 சேர்க்கிற பேர் ஒரு கட்சியோட கொள்கையா? அதுவே அடிப்படை தப்பு. அந்த அளவுக்கு தான் புரிதல் இருக்கு உங்களுக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல அது பேச தேவையில்ல. ஒரு இடத்துக்கு போறோம்னா, அங்க முன்னாடி அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த கிரவுட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல மிஸ் ஆக போதா? ஒரு இடத்துல இப்ப எப்படி நான் சொல்றது? வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா, ஆகப்போதுன்னா உடனே போய் நம்ம ஆஃப் பண்ணுவோம்ல. அதானே பேசிக். அது தெரியணும்ல. அங்க இருக்க மெம்பர்ஸ்க்கு இப்ப புசியானந்த் சார் இருக்காரு அப்படின்னா, தகவல் வந்திருக்கணும்ல. சார் இங்க நெறைய கிரவுட் வந்துட்டு இருக்கு. இதுல மக்கள் இருக்காங்களா? கிரவுட் அதிகமா இருக்காங்களா? நம்ம ஆளுங்க இருக்காங்களான்னு தெரியல. சோ கண்ட்ரோல்ல மீறி போயிட்டு இருக்கு. சோ ஒண்ணு என்னன்னா சார் சீக்கிரம் வந்து பேசிட்டு உடனே கிளம்பணும். இல்ல வராம கிரவுட் அதிகமா இருக்கு. அவங்க தானே முக்கியம். கிரவுட் தானே முக்கியம். அவங்களுக்கு தானே ஆட்சி பண்ண போறீங்க. சோ அப்ப வராம இருக்கணும். அந்த மாரி இன்ஃபர்மேஷன சாருக்கு குடுக்குறதுக்கு பீப்பிள் கிடையாது. நெறைய பேர் வந்துட்டாங்க. தலைவர போய் பேச சொல்லு. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சது தானே காரணம். அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு இருக்கு. கல கல நாலேட்ஜ் அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அவங்களுக்கு தகவலே வராம இருந்திருந்தா? இல்லங்க எப்படிங்க வராம இருக்கும்? எனக்கு புரியலங்க. இப்ப குஷியானந்த் சார் இருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வரும்ல. இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, சேர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சார் ஆல்ரெடி லேட்டா வந்துட்டு இருக்காருங்கிறப்ப, இன்ஃபர்மேஷன் வரும்ல. கிரவுட் சேருது. அத அவங்க கவனமா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். கிரவுட் வருதுன்னா, நல்ல விஷயம் தான். நம்ம தலைவருக்காக வெயிட் பண்றாங்க. ஈவன் லேட் தெரிஞ்சுமே 11 மணிலேருந்து வெயிட் பண்ணிருக்காங்க காலைல. அது நல்ல விஷயம். வராரு பேச போறாருன்னு. ஆனா, அதனால உள்ள யார் யார் இருக்காங்க? பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. சிக்கல் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சிக்கல் நடந்தா மொத்த தமிழ்நாடும் அரசும் நமக்கு எதிரா திரும்பிருமேங்கிறத யோசிக்கணும்ல. அத யோசிக்காம ஓகே சூப்பர் கூட்டம். தலைவர உள்ள விடு, அனுப்பு. வேன உள்ள தள்ளு. எல்லா மக்களும் நசுங்கி ஒதுங்குங்க. அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணா இதான் நடக்கும். கவனமா இருக்கணும். கண்டிப்பா. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அரசியல் களம் ஆல்ரெடி சூடாகி இவ்வளவு தூரத்துல வந்து நிக்குது. 39 பேர நம்ம இழந்திருக்கோம். எ டிவிகே தலைவர் அவர்கள் திருப்பியும் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஆசை. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். நன்றி. நன்றி.